ராஜேஸ்வரி பிரியா முதல் முறையாக அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்ட்டு விமர்சித்து இருக்கிறாரு. பனையூர் பண்ணையாரு நீங்க தான் ஆக பெரும் ஊழல்வாதின்ட்டு அதிமுக முதல் முறையாக பதிலடி கொடுத்துருக்குது. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கரூர் மரணத்துக்கு நீங்க தான் ஒரு காரணம்னு ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப நாள் கழிச்சு சொல்லி இருக்கிறாங்க. நேரடியாக இந்த விமர்சனம் ரெண்டு பேருக்கு மத்தியில எழுந்திருப்பதற்கு என்ன காரணம்? விஜய் பேசுனதுனாலயா? அவர் ஒருவேளை பேசாம இருந்தா அதிமுக கம்முனே இருந்திருக்குமா? இல்ல, அப்படி கிடையாது. அரசியல் களத்துல பேச தொடங்குறது பேசுறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒன்றுதான். ஆனா அவர் குற்றம் சாட்டி பேசுறாருல, அந்த இடத்தை தெளிவுபடுத்தணுங்கிறதுல அதிமுக வலுவா இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறாரு. எம்ஜிஆர் ஒரு பொதுவான நபர்னு சொல்லி எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறாரு. ஒட்டுமொத்தமாக அதிமுக வரலாற்று 44 ஆண்டுகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலம். அடுத்த 8 ஆண்டுகள் திரு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில அதிமுக இருக்கு. இப்படி இருக்கும்போது இதுல எந்த காலகட்டத்தை அவர் ஊழல் சொல்றாருன்னு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இப்ப அதிமுக நிச்சயமா இருக்குமா இல்லையா? எப்படி அவர் பேசலாம்? அவர் பேசுறதுக்கான தகுதி இருக்கு. இப்ப சூரிய பிரகாசம் வழக்கறிஞர் சொல்றாங்க, முன் உதாரணமா இருக்கணுமா. முன் உதாரணமாக இவர் எதில் இருந்தார்? விஜய் அவர்கள் இதுவரைக்கும் முன் உதாரணமாக எதுல இருந்திருக்காருன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு மக்கள் நான் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்க பேசும்போது நான் பேசல, தயவு செய்து அமைதியா லிசன் பண்ணிடுங்க. முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ECI வெப்சைட் இருக்கு. அதுக்குள்ள போய் நீங்க வரவு செலவு கணக்குகளை விஜய் கட்சிக்கு பாருங்க. மொத்தமாக 7 கோடி ரூபாய் அதுல டிரான்சாக்சன் வந்திருக்கிறதா இருக்கு. அப்ப இதுவரைக்கும் நடைபெற்ற மாநாடு இருக்குல்ல, 3 பிரம்மாண்ட மாநாடு நடத்திருக்காங்க, ரோட் ஷோஸ் பண்ணிருக்காங்க. அவர் தனி விமானத்துலதான் போறாரு, தனி விமானத்துலதான் வராரு. அதற்கு மட்டுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் ரூபாய் அதற்கு செலவாகுது அப்படிங்கிறதையும் எல்லாருக்குமே தெரியறதா இருக்கு. இப்படி இருக்கும் போது வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? இதுவரைக்கும் நீங்க கட்சி செலவு கணக்குகளையே ஒரு கரெக்டா பண்ணி அதை நீங்க அக்கௌண்ட் பண்ணல. இது மக்கள் எல்லாருக்குமே தெரியணும். நான் பர்சனலா இவர் அவர் காருக்கு, வெளிநாட்டு காருக்கு சரியான முறையில வரி கட்டுறதுக்கு தயங்குறாரு, அவரோட புலிப்படத்துக்கு 1 கோடி ரூபாய் அவர் பெனால்டி கட்டுறதுக்கு மக்கள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதே வரி கட்டுறதுதான். அந்த வரியையே அவர் கட்டுறதுக்கு கேஸ் போடுறாரு கோர்ட்ல போய். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் பர்சனலா கூட பேசலங்க, விட்டுருவோம். அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டாருல்ல, அரசியல் சார்ந்தே பேசுவோம். அப்ப அரசியல் கட்சி அப்படிங்கறது அவர் தொடங்கி இது நாள் வரைக்கும் அவர் எவ்வளவு செலவு பண்ணனாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் யார்? சினிமாவிலையும் தன்னை ஒரு தலைவனாகவோ அல்லது முன்னுதாரணமாகவோ அவர் எங்கேயாவது காமிச்சிருக்காரா? இரட்டை அர்த்தம் வசனங்கள் திரைப்படங்கள்ல. சிகரெட், மது இல்ல, சிகரெட் குடிக்காத ஒரு படத்தை சொல்ல முடியுமா? தொடர்ச்சியாக களத்துல இருந்து நான் போராடி இருக்கேன். சிகரெட் குடிக்கிறத விடங்க சிகரெட் ப்ரோமோட் பண்றாரு, ப்ரொமோஷன் பண்றாரு. குழந்தைகள் வார்த்தையில வர்ற மாதிரி பாடு, நீ பத்த வச்சு புகையிடு அப்படிங்கறத ப்ரோமோட் பண்ணுனா நான் வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல. ஏன்னா எனக்கு சமூகம் சார்ந்து நான் இருக்கிறதுனால நான் வலுவாக எதிர்த்தவர். எங்கேயாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்தாலும் மதுவோ அந்த சிகரெட்டோ இந்த பழக்கங்களை எல்லாம் அவர் எங்கேயாவது ஒரு காட்சியில வச்சிருக்காரா? எதுல முன் உதாரணம்? தயவு செய்து சொல்லுங்க. முன் உதாரணம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வொகேட்டா இருந்துகிட்டு திரு விஜய் அவர்களை நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்கறதே எனக்கு வேடிக்கையா இருக்கு. ஒரு இளம் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம், எதற்குமே எந்த சிந்தனையும் மற்ற ஒரு கூட்டம், தவறான பாதையில இளைஞர்களை நடக்கக்கூடிய ஒரு தலைவனாக அவர் இருக்காருங்க. கரூர் சம்பவத்தை பற்றி பேச வேண்டியது நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன். யார் காரணமாக இருந்தாலும் முதல் காரணமாக திரு விஜய் அவர்களை தான் நாம கருதணுங்கிறத நான் வலுவா சொல்றேன். 7-8 மணி நேரம் ஒரு கூட்டத்தை அப்படியே நிக்க வச்சு அங்க காத்திருக்க கிடைச்சதுக்கு என்ன காரணம்? ஏன் அவங்க ரூட்டை மாறி மாறி வந்தாங்க? ஏன் லேட்டா வராங்க? இதெல்லாம் நான் கேட்க வேணாம். அங்க CBI எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, கேட்க போறாங்க இன்னும் ஃபர்தரா. அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப ஒரு சினிமா படம், ஜனநாயகன் படத்தை எடுத்துக்குங்க, அது வரல அப்படின்னு சொல்லி கூட அவரால் எதிர்த்து எதுவுமே பேச முடியல. இவர் மக்களுக்காக பேசிடுவாரா? இவர் என்னமோ என் முகத்தை பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்கு அப்படின்லாம் வசனம் பேசக்கூடாதுங்க. வசனம் பேசக்கூடாது, களத்துக்கு வரணும், களத்துல பேசணும். உங்களுக்கு ஒரு ரூம் வச்சுட்டு மேடை போட்டுட்டு உங்களுக்கு எதிர்த்தாப்புல உள்ள ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு இது சினிமா கிடையாது, அரசியல். மக்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துறதுக்காக இன்னைக்கு களத்துல நின்று நிறைய பேர் போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான களம் இது. நீங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம
இல்ல அரசியல் அனுபவமே இல்லங்க, அரசியல் அனுபவமே இல்ல. இதுல குறிப்பா இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, இந்த பெண்கள் மத்தியிலையும் இந்த இளைஞர்கள் மத்தியிலையும் சிந்தனை இல்லாமல் இவரை போய் ஒரு அரசியல்வாதியாக கருதுறதே நான் எதிர்க்கிறேன். இவர் எந்த விதத்துல இவர் இந்த விவசாயிகளுக்காக படம் நடிக்கிறாரு, கொக்கோகோலா விளம்பரத்துல நடிக்கிறாரு, எந்த இடத்துல அவர் முன்னுதாரணம் எனக்கு சொல்லுங்க. 1000 பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன், 1000 பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். இவர் சமூகத்திற்கான மனிதனாக முதல்ல இருக்கணும், தலைவராக அப்புறம் இருக்கலாம். சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு புகழ் கிடைச்சிருக்கு, நமக்கு ஒரு பிரபலத்தன்மை கிடைச்சிருக்குன்னா அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை அப்படி பயன்படுத்திருக்க வேண்டும். உண்மையாகவே அப்படி பயன்படுத்தியிருந்தால் நானே விஜய் அவர்களை ஆதரித்திருப்பேன். ஊழல் குறித்து பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியுமே கிடையாது. அவரை சுற்றியுள்ளவர்கள் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். இப்ப திரு செங்கோட்டை அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்றாருன்னா அவர் என்ன சொல்ல வராரு? என்ன சொல்ல வராரு? அவருக்கு தெளிவு கிடையாது. எழுதி கொடுக்கறத பேசுறாரு, எழுதி கொடுக்கறத டயலாக அவர் நல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு பேசி பழகிட்டு மேடையில் ஏறி பேசி போறது அரசியல் கிடையாது. அரசியல் வேறு, அரசியல் முழுக்க முழுக்க வேறு. அவர் இன்னும் 2 மாசம் இருக்குல்ல, அதற்குள்ள நான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், நிச்சயமாக ஏற்படுத்துவோம்.